श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 578வது श्लोकम, सारी 575வது श्लोकम, 575வது श्लोकम। न निरोधो न चोत्पत्तिः न बद्धो न च साधकः न मुमुक्षुर्न वै मुक्तः इत्येषा परमार्थता। அத்வைத வேதாந்த சாரம் இந்த ஒரு ஸ்லோகத்திலோ சொல்லப்பட்டது. மாண்டோக்கியோபனிஷத்துக்கு காரிக்க ஏதும்போது பகவான் சங்கராச்சாரியருடைய கிராண்ட் குருடைய குரு கௌடபாதாச்சாரியர் எதுனா அந்த காரிக்க அப்படியே அந்த ஸ்லோகத்தை இங்கே சங்கரர் கொண்டு வந்து கடைசியில் டீச்சிங் வந்து கன்க்ளூட் பண்ணுறார். இது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இவ்வளவு படித்தோம். 574 ஸ்லோகங்கள். அதில் 43வது ஸ்லோகத்திலிருந்து ஆக்சுவல் டீச்சிங் தொடங்கி 575 அந்த டீச்சிங் முடியறது. அப்படின்னா 510 ஸ்லோகங்கள். அப்படின்னா வெரி எலாபரேட்டட் எக்ஸ்டெண்டட் டீச்சிங். இப்போ இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த ஸ்லோகத்தினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால், நேற்று வரைக்கும் நடந்த எல்லா கிளாஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஒரு கிளாஸு அந்த 1 மணி நேரமாக 1 மணி 5-10 நிமிஷமாக அது யார் ஒழுங்க கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்லோகம் பற்றி சொன்னால் சந்தேகம் வராது. நம்ம இன்னும் மாண்டூக்கிய உபனிஷத்து படிக்கலை இங்கே, ஆனால் கூட இந்த ஸ்லோகத்தினை அங்கங்கே அடிக்கடிக்கு நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா சிருஷ்டி இல்லை, சிருஷ்டியே இல்லாதனால பிரளயமும் இல்லை. அதனால ந நிரோதா பிரளயம் நாஸ்தி ந ச உற்பத்தி அப்படி நாஸ்தி. உற்பத்தின ஜனனம். ஸோ ஜனனம் இருந்தால் ஏதாவது அது அடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதையும் இல்லை. எதை பற்றி சொல்கிறாரு இங்கே? எதுவுமே உருவாகலை, எதுவுமே நசிஞ்சு போல, இன்க்ளூடிங் நீ என்னோட சேர்ந்து. அப்போது ஏகமேவா அத்விதீயம், ஒரே ஒரு வஸ்து இருக்கு, அது நீதா, அது பிரம்மம், அது பரமாத்மா தான். அப்படி இருக்கும்போது இங்கே யாரும் ஒரு ஜீவ சம்சாரி பத்தனன்னு இருக்கா? ஸோ ந பத்தா சம்சாரி ஜீவ அப்படின்னு ஒரு ஆசாமி யாருமே இல்லை.
இருந்தால் தானே பத்தனன்னு சொல்லணும். ஸோ யாரும் பந்திக்கப்படலை, எதுவுமே நடக்கலை, எதுவுமே ஆகலை. நேற்றுக்கு சொன்னோம், ஞாபகப்படுத்தி, கனவு நமக்கு இந்த விஷயம் புரியணும், நல்ல நிஷ்டையாக கரெக்டாக புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சொப்பனந்தான் உதாரணம் எடுத்துக்கிட்டு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சொப்பனத்தில் கிரியேட் ஆயிடுச்சான்னு சொன்னால் ஆமாம் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆச்சுன்னா அது அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இல்லாமல் போயிடுதே. அதனால முன்னாடியும் இல்லை, நடுவில் கொஞ்சம் நேரம் காணப்பட்டது, அப்புறம் இல்லவே இல்லை. அதனால எது முன்னாடி இல்லையோ எது அப்புறமும் இல்லையோ, ஆனால் நடுவில் இருக்கிற மாதிரி காணப்பட்டால் அது இல்லாத மாதிரி தான், எதுவுமே நடக்கலை. கனவுல நமக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். என்னது, நான் பந்திக்கப்பட்டேன், என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன கனவாவது வரலாமே. அது ஏதாவது சத்தியமா? என்ன அங்கே எதுவுமே நடக்கலை, ஆனால் என்னமோ நடந்த மாதிரி, பார்த்த மாதிரி, அது அனுபவித்த மாதிரி தோணிச்சு. அதனால இப்போ யாரும் எதுக்காக சாதனை பண்ணணும்? கனவுல நான் மாட்டிக்கிட்டேன், பந்திக்கப்பட்டேன் ஏதோ ஒரு விதத்தில். அப்போது அந்த பந்தம், அதனால் அங்கே அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் வச்சாங்க. அதனால் நான் இப்போது அது எனக்கு ஞாபகம் இருக்கே அனி சொல்லி இப்போது யாராவது நினைவு சமயத்தில் கோர்ட்டுக்கு போவானா, வக்கீலுக்கிட்ட போவானா? ஏன்னா அது இல்லை, எதுவுமே நடக்கலை. அதனால் இங்கே கோர்ட்டுக்கு போய் வக்கீல் மூலமாக சாதித்து பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கு, ஜாமீன் வாங்கிறதுக்கு ஒரு ஆசாமி யாரும் இல்லை. அதனால் சாதகனை கூட இல்லை. பந்தமன் இருந்தால் என்ன, பொதுவாக மோட்சம் வேணும். அப்போ எதுக்கு சாதனை? நான் ஜெயிலில் இருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு. அதனால் நீ ஜெயிலும் இல்லை, நீ விடுவிச்சுக்க வேண்டியதும் இல்லை. அதனால் மோட்சத்துக்கு நீ முயற்சி பண்ண வேண்டியதும் இல்லை. நான் முமுக்ஷுஹு, இங்கே யாரும் முமுக்ஷு கிடையாது. பந்தம் இருந்தால் தானே மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு. மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுறவனுக்கு பேர் தானே மோக்ஷத்து இச்சதி இது முமுக்ஷு. அதனால் அப்படி யாரும் இங்கே முக்தன ஆகிறதையும் கிடையாது. ந முக்தா, இதுதான் பரமார்த்ததா, இதுதான் சத்தியம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி விவேக சூடாமணி டீச்சிங் முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு குரு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. நான் இந்த டீச் பண்ண இந்த உபதேசம் தத்துவஜானம், பிரம்ம ஜானம். அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம், 576. சகல நிகமச்சூட ஸ்வாந்த சித்தாந்த ரூபம் பரமிதமதி குஹ்யம் தர்ஷிதம் தே மயாத்ய அபகத கலிதோஷ காம நிர்முக்த புத்திம் ஸ்வசுதவத சத்கிருத்வாம் பாவயித்வா முமுக்ஷும். குரு என்ன சொல்கிறார் பாருங்க. ஓ மை டியர் டிசைபிள், ஏ சிஷ்யா,
உன்னு நான் ஸ்வசுத்தவது, உன்னு நான் ஒரு சொந்த மகனாக நினச்சிட்டி. பார்த்தீங்களா? ஒரு தகப்பனார் அவருடைய பையனுக்காக எப்படி அவன் சரியான விதத்திலோ வளர்ந்து சரியான விதத்திலோ சரியான மார்க்கத்திலோ நடக்கணும், சரியான தார்மீகமான வாழ்க்கை நடத்தணும்னு எல்லா தகப்பனாருக்கும் இருக்கும். அதனால் ஸ்வசுத்தவது அப்படி பாவிச்சு துவாம், அது மட்டும் இல்லை, என்ன சார் ரிலேஷன்ஷிப்பு, அது ஏன் என்னுடைய மகனான்னு சொல்கிறதுன்னா, ஒரு தகப்பனாருக்கு அவனுடைய மகன் மேலே மகள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் அக்கறை இருக்குமோ, ஆனால் இவர் நிஜமான குரு யாருன்னு, அப்பா யாருன்னா அதான் துவமேவ மாதா ச பிதா. ஸோ குருவே சொல்கிறாரு, ஸ்வசுத்தவது அசத் துவாம் முமுக்ஷும் பாவயித்வா, நான் ஒன்று ஒரு முமுக்ஷுவாகவும் கன்சிடர் பண்ணி, அதான் ஒரு மகனாக இருந்தன்னு நினச்சிட்டு சொல்கிறதில்ல, அந்தளவுக்கு அப்படி ட்ரீட் பண்ணி அப்படி கன்சர்னோட சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ கேட்டாய், நீ முமுக்ஷுவாக இருந்து உனக்குள்ளே முமுக்ஷுத்துவம் இருக்கே, மோட்சத்தில் பந்தத்தில் எப்படி விடுவிச்சுக்கணும் கேள்வி கேட்டாய் இல்லையா? நேற்றுக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகப்படுத்திட்டானே, கோ நாம பந்த கதமேஷ ஆகதான்னு கேட்டாய் நீ. அப்படிப்பட்டவனுக்கு அசத் குருத்வாம், சொன்னதே சொல்லி மறுபடியும் அநேக வாட்டின்னா நமக்கு நடுவில் தோணி இருக்கும், சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கே. இப்போட கடைசி 2-3 நாளாக பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் டீச்சிங் மொத்தத்தினே திரும்பி அசை போட்டி மென்னர் மாதிரி அரிச்ச மாவுனே அரிச்ச மாதிரி இருக்கே. அதுதான் சொல்கிறார் இங்கே குருவே. அசத்கிருத், அசத்கிருத்தன்னா அநேக வாட்டி, சத்கிருத்தன்னா ஒரே ஒரு வாட்டி. அப்படின்னா நிறைய ஸ்லோகங்கள் நிறைய விஷயங்கள் மறுபடியும் சொன்னதே கூட சொல்லி நான் உனக்கு விவரிச்சிருக்கேன். என்னது நான் சொன்னது விவரித்ததே என்னுடைய சொந்த கவித்துவம் இல்லை. என்ன சொல்லியிருக்கே, சகல நிகமச்சூட ஸ்வாந்த சித்தாந்த ரூபம், எல்லா வேதங்களுடைய சாரமாயிருக்கிற வேதாந்தம், அந்த உபனிஷத்துடைய சாரமாயிருக்கிற வேதங்களுடைய உச்சி ஸ்திதி, உச்சி மொன மாதிரி, தலை மாதிரி, சூடான்னா ஹெட். அதனால தான் இந்த புஸ்தகத்துக்கு விவேக சூடாமணி, விவேகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மனிதனுக்கு இது அந்த ஒரு தலையில் வைக்கிற மணி மாதிரி. அப்படின்னா ரொம்ப சிறந்தது, த டாப் மோஸ்ட்னு அர்த்தம், சுப்ரீம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சகல நிகமா, எல்லா நிகமம்னா வேதம், வேதம்னா ஸ்ருதி, அது எல்லாத்துடைய சாரமாக மிச்சமாக உச்சியில் இருக்கிற அதோடைய அடிப்படையாக இருக்கிற ஸ்வாந்த சித்தாந்த ரூபம், அதுக்கு உள்ள அடங்கி இருக்கிற மறைஞ்சிருக்கிற அந்த சாராம்சத்தினே சித்தாந்தத்தோட ரூபத்தினே என்ன அந்த சித்தாந்தம் இது
பரமம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுக்கு மேலே இன்னொரு தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இது தெரிஞ்சுக்காம வேறு எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டானோ என்ன தெரிஞ்சுக்கிட்டானோ பிரயோஜனம் இல்லை. அதனால் பரமம் இதம், இந்த பரமமான சுப்ரீம் நாலேஜ், குஹ்யமான ஞானம். இந்த குஹ்யம் అనే వార్త ఉపనిషత్తు పల இடத்துல భగవద్గీతలో కృష్ణుడు కూడా ఇది గుహ్యతమం శాస్త్రం இதமுக்தம் மயானக. என்ன இது ரொம்ப அவைலபிளாக இருந்தால் கூட இந்த குஹ்யம் அనే காரணம், குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம். ரொம்ப எங்கோ ஒடிஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். தேடி எடுத்து அடைய வேண்டியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஹிருதய குஹலையே இருக்கிறதுனால அதனால் குஹ்யமாக இருக்கு. என்ன ஹிருதய குஹலை பார்க்க மாட்டோம், வெளியில் பார்ப்போம் எப்போவுமே. அதனால் குஹ்யம். இன்னொரு அர்த்தம், சரி நல்லா புரிகிற மாதிரி விவரித்து ரொம்ப சகனத்தோட, பேஷன்ஸ், இது லாட் ஆஃப் பேஷன்ஸோட உரிமையோடு சொல்லி கொடுத்த ஒரு குரு சொல்லி கொடுத்தா கூட அவளை ஈஸியாக கிராஸ் பண்ணுறது எல்லாருக்கும் முடிகிற விஷயம் இல்லை. அதனால் இது அவங்களுடைய ஸ்வரூபமாகவே இருக்குது இந்த ஞானம். ஆனால் இது விட்டுட்டு வேறு எங்கோ தேடுறதுனால இது குஹ்யம். எத்தனையோ மனுஷாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே. கோட்டானு கோட்டி மனிதர்களுக்குள்ளே யாரோ ஒருத்தன் பிரயத்தனம் பண்ண யததாமபி சித்தானாம், அப்படி பிரயத்தனம் பண்ணி கூட கஷ்சின்மாம் வேத்தி தத்வதா, கரெக்டாக ஒடுங்க சேர்ற புரிஞ்சுக்கிறவனை யாரோ ஒருத்தன். அதனால் குஹ்யம். அப்படிப்பட்ட இந்த பரமம் இதம் குஹ்யம் சித்தாந்தம் மயா அத்ய தே தர்ஷிதம். இன்னைக்கு நான் உனக்கு அதை காட்டி கொடுத்தேன். தர்ஷிதம்னு அர்த்தம் காட்டி கொடுத்தேன் அர்த்தம். ஆனால் அப்படி பாஹ்யமாக காட்டி கொடுக்குற வஸ்து இல்லைல்ல. தர்ஷிதம்னா உனக்கு புரிய வச்சுட்டேன், உனக்கு விவரிச்சிட்டேன், சொல்லி கொடுத்தேன் అని அர்த்தம். தர்ஷிதம். தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என்ன இந்த ஞானம் பண்ணிச்சு உனக்கு பண்ணியிருக்கணும்? அபகத கலிதோஷ காம நிர்முக்த புத்திம். எந்த உபதேசத்தினால, எந்த அறிவுனால, எது நான் காட்டி கொடுத்தானோ சொல்லி கொடுத்தானோ இது எல்லா கலி தோஷங்களும் எல்லாத்தினையும் நீக்கும். ஏன் எக்ஸ்ட்ராவா இப்படி கலிதோஷ அபகத. கலிதோஷன்னு அர்த்தம் கல்மஷத்தினால, ஹிருதயத்தில் இருக்கிற கல்மஷத்தினால் ஏற்பட்ட தோஷம். கலி என்ன இந்த பர்டிகுலர் இந்த காலகட்டத்துக்கு பேர் கலியுகமா. கலியுகத்தில் ஒருத்தனுக்கு இப்படி இந்த பிரம்ம ஞானத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னது கொஞ்சம் சிரமந்தான். ஏன்னா கலியிலோ நிறைய மனிதர்களின் ஜீவர்களே பாஹ்யமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஆகர்ஷிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சரியா? அதனால் எக்ஸ்ட்ராவர்ட்டடாகவே இருப்பான் தவிர இன்ட்ராவர்ட்டடாக இல்லாதவனுக்கு இந்த ஞானம் வராது. அவனு அப்படி ஆகிறது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா பாஹ்யமான பௌத்திக விஷயங்கள் நிறைய இருக்கு. இது சங்கரர் இருக்கிற சமயத்திலும் இருந்திருக்கும். இப்போ பார்த்தா இன்னும் 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 ஜாஸ்தி இருக்கு. கலிதோஷம் அப்படின்னா மனசில் இருக்கிற எல்லா வகையான டிஃபெக்ட்ஸு காம நிர்முக்த புத்திம் அப்படின்னா சித்தத்தின் ஒரு அளவுக்கு சுத்தி பண்ணிட்டு வேறு லோக எந்த விஷயத்து மேலே ஆசை காமம் இல்லாமல் இருக்கிற புத்தி இருக்கிற உனக்கு இல்லைன்னா சொல்லி கொடுத்த பிரயோஜனம் இல்லை. அதில் நீ இங்கே கேட்கறதுக்கு வரமாட்டேன். இப்போ இந்த 2 குவாலிட்டிஸு நமக்குள்ளே இருந்திருந்த அவங்கள மட்டும்தான் இந்த 75 கிளாஸ் 26 கிளாஸ் எல்லா ஸ்லோகங்களும் நான் சுண்ணமாக கரெக்டாக பக்காவாக கேட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் கூட விடலை அப்படின்னு யாராவது செஞ்சிருந்தா இந்த குணங்கள் இருந்திருக்கணும். ஸோ அபகத கலிதோஷம். கலிதோஷம் காமம், காம அவித்யா காம கர்ம. இதில் முக்த புத்திம். ஸோ புத்தி இந்த நாலேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு உட்காரும்போது அதில் இமோஷ்னல் கிரைசிஸ், இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு இமோஷ்னல்லி பிளாக்ஸ் இருக்கிற ரொம்ப இன்னும் வரலிலி டிபெண்ட்டாகவே இருக்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த ஞானம் சொல்லித்தர முடியாது, சொன்னாலும் ஏறாது. அதனால அந்த யூ ஆர் பிளெஸ்டு ஸ்டூடெண்ட், நீ நீ தன்யனை நீ பிளெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு அந்த விஷயத்தை நீங்கள் விவரிச்சிட்டார். விவரித்ததுக்கு பிறகு இப்போது முடிஞ்சது டீச்சிங். ஃபைனலாக சொல்ல வேண்டிய அவர் வார்த்தைகளும் சொல்லிட்டார். 577 அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இதி ஸ்ருத்வா குரோர் வாக்கியம் பிரஸ்ரயேண கிருதாநதிஹ சதேன சமனுஜ்ஞாதஹ யயோ நிர்முக்த பந்தனஹ. இப்படி இதி ஸ்ருத்வா சஹ அந்த சிஷ்யன் கேட்ட அந்த முமுக்ஷு சஹ இதி ஸ்ருத்வா குரோஹோ வாக்கியம், குருவினால் உபதேசிக்கப்பட்ட இந்த டீச்சிங்னு கேட்டதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எஸ்மிலேட் பண்ணிக்கிட்டு அந்த ஞானநிஷ்டவானான அந்த சிஷ்யன் யாரவனும் தேன சமனுஜ்ஞாதः, யாருனாலன்னா எந்த குருவினால் சொல்லப்பட்டதோ யார் ரிசீவ் பண்ணிக்கிட்டானோ அவன் சமனுஜ்ஞாதः ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கிட்டான். சில வாட்டி புரியறதனேது பலவிதமாக இருக்கும். வெத்திரேகமாக புரியும், அறக்குறையாக புரியும், இல்லை புரியாமல் இருக்கலாம். ஸோ சமனுஜ்ஞாதः அப்படிப்பட்ட அந்த சிஷ்யன் பிரஸ்ரயேண கிருதாநதிஹி ரொம்ப பணிவோட வினயத்தோட
அந்த குருவுக்கு மறுபடியும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கிருதாநதிஹி நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ணி இங்கே அதுக்கு மேலே என்னதான் குருவுக்கு பதில் கொடுக்க முடியும்? குருவுக்கிட பாதங்களிடம் நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குருபக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். அப்படியே நீ குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி நிர்முக்த பந்தனான அந்த சிஷ்யனும் பந்தத்திலிருந்து விடுப்பிச்சார். பந்தமே இல்லைன்னு அவனுடைய ஸ்வரூபத்தினை அவன் உணர்ந்து அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே யயோ அவர் வழியில் அவர் கிளம்பி போயிட்டார். பாருங்க, இமோஷனல் டிபெண்டன்சி இல்லை. இவ்வளோ நாள் குரு கிட்ட இருக்க இவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அவன் வழியில் அவன் போயிட்டான். பார்த்தீங்களா? அதனால் அப்படி சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவரே கிளம்பி போயிட்டார். குரு போயிட்டு வான்னார். அதுக்கப்புறம் குரு என்ன பண்ணார்? குரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்பா முடிஞ்சு போச்சு, எப்படியோ முடிச்சிட்டோம், கிளாஸ் டீச்சிங் ஆகிடுதுன்னு அவர் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாரா? அந்த குருவுடைய விஷயத்தை மறுபடியுங்க ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் சங்கரர். குருரேவ சதானந்த சிந்தோ குருரேவ சதானந்த சிந்தோ நிர்மக்னமா குருரேவ சதானந்த சிந்தோ நிர்மக்னமானசः பாவயன் வசுதாம் சர்வாம் விசசார நிரந்தரः. இந்த குரு ரேவான்னு சில புஸ்தகத்தில் ரீடிங் இருக்குது, சில புஸ்தகத்தில் குருரேஷ, ஐ திங்க் ஏஷ கரெக்டாக இருக்கும். குரு ரேவ தப்பில்லை, அந்த குரு கூட ஏஷ குரு. அந்த குரு யார்? அந்த குரு சதா ஆனந்த சிந்தோ நிர்மக்னமானசः. அவர் ஆல்ரெடி எப்பவுமே இந்த சிஷ்யன் வர்றதுக்கு முன்னாடி, இந்த டீச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர் சத்தியத்தில் நிஷ்டாவானாக இருக்கார், பிரம்மனிஷ்டனாக இருக்கார். சதா ஆனந்த சிந்தோ நிமக்னமானசः. ஐயோ குரு சிஷ்யனு போயிட்டானே, அப்புறம் எனக்கு வேறு எப்போ யார் எந்த சிஷ்யன் வருவானோ, எனக்கு குருதட்சிணை ஒன்றும் அவனை கேட்கவே இல்லையே, எதுவுமே கொடுக்கலையே, வருவானா திரும்பி, இப்படி சிந்திக்கிற ஆள் இல்லை. சதானந்த அந்த அவருடைய பிரம்மஸ்வரூப ஆனந்த சமுத்திர கடல்லையே முழுங்கி ரசிச்சிட்ருக்கிற மனசு இருக்கிற அந்த குரு சதா ஆனந்த சிந்தோ நிர்மக்னமானசः. அதனால் ஆனந்தம் இது அனுபவத்தினால் வர ஆனந்தம் இல்லை, பாஹ்ய அனுபவத்தினால் வர ஆனந்தம் இல்லை, ஸ்வானுபாவம். சதா ஆனந்த என் ஆனந்தம் நிரந்தர ஆனந்தம், நிரந்தர ஆனந்தம். ಅವರು என்ன பண்ணாரு? விசச்சார நிரந்தர, நிரந்தரமான அந்த ஆனந்தத்தினை வச்சுக்கிட்டு, நிரந்தரமான அவருக்கு முடிகிற வரைக்கும், அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் லோகத்தில் சுற்றிட்டே இருக்காருன்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா
உபதேசம் பண்ணிட்டே இருக்கார். எப்போ யார் அதை கேட்டு தேடி வராங்களோ எங்கெங்கே அவங்கள எல்லாருக்கும் பேதம், எந்த ஜாதி நீதி குல கோத்திர பேதங்கள் பார்க்காம எனக்கு இந்த ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் ஒரு வேற்றுமை பார்க்காம சமபாவத்தோட நிரந்தரம் விசச்சாரன்னா அவர் ஸ்வேச்சையாக அவருடைய வழியில் குரு அவருடையில் போனார். அந்த காலத்தில் குருகள் அவர் வழியில் அவர் போனாருன்னு அர்த்தம். அப்புறம் மாதிரி டீச் பண்ணவன்னா ஒரு குருகுலம் இருக்கணுமே, ஆசிரமம் இருக்கணுமே. விசச்சாரன்னா அவருடைய பிரம்மானந்த நிலையிலேயே அவர் பாட்டுக்கு அவர் விஹரிச்சிட்ருக்கிறாரோ, செரிச்சிட்ருக்கிறாரோ, அப்படின்னா ஆனந்தமாக இருக்கார். இல்லை அப்படி ஒரு வேளை ஒரு இடத்துல நிற்காமல் சுத்திர துறவிகள் ஞானிகளாக இருந்தால் கூட எங்கெங்கே கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரோ, யாருக்கு அது பாக்கியம் இருக்கோ, ஈஸ்வரன் கிருப்பனால் வராங்களோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்படி என்ன அர்த்தம், கண்டினியூஸ்லி அன்டில் த பாடி ஃபால்ஸ், பேச முடிகிற வரைக்கும், சரீரம்ல அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உபதேசத்தினை எத்தனை வாட்டி தத்துவமசி தத்துவமசி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் யூ ஆர் தட், நீ அந்த பிரம்மம், நீ அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தினை சொல்லிக்கிட்டே பாவயந்தி சுதாம், பாவயன் இந்த லோக பூமியின் மொத்தத்தினை பவித்திரம் செய்கிறாங்கம்மா ஞானிகள். அதனால் பூதேவே பாகவதனில் சொல்லியிருக்கேன், அப்படிப்பட்ட ஞானிகள் என்னுடைய மேலே நடக்கிறாங்க பாருங்கோ, அவங்கள நினச்சிட்டு எனக்கு மெயின் சிலுக்கிறதே, உடம்பு கூசுறதுன்னா பூதேவி. ஆஹாஹா, எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட நிசங்கத்துவம், அப்படிப்பட்ட பூதேவியை பாராட்டுமா, பூதேவியை புலக்கரிச்சு போயிடுமா. அப்படின்னா she feels so thrilled. அதனால் பூமி பாவனமாகிறது ஞானிகளினால. அதனால தான் பாகவதத்தில் உத்தவருக்கு, அப்புறம் பக்த ஹனுமானாவது, இத்தனை இவங்க சிரஞ்சீவிகள் எல்லாரும் இந்த லோகத்தில் இன்னும் ஹிமாலயங்களோ பத்ரிநாத்தில் இங்கிருந்து தியானம் பண்ணுறாங்க. லோகக்ஷேமாய, லோகக்ஷேமார்த்தம், லோக கல்யாணார்த்தம். ஸோ பாவனம் சுதா. அதனால தான் தீர்த்தக்ஷேத்திரங்கள் பாவனம் பண்ணுறதா, அப்புறம் நதிகள் பாவனம் பண்ணுமா, நிறையா இடங்கள் பாவனம் பண்ணுமா. எது பாவனம் பண்ணுமன்னா இந்த ஞானிகள் தான் எல்லாத்தையும் பாவனம் பண்ணுறார். அதனால் அத்தியந்த பாவன முலகெல்ல பாவனமயமோ அதிவோ. அது க்ஷேத்திரம் பற்றி இல்லை, அந்த க்ஷேத்திரம் உருவாக்குனது யார், அது பிரதிஷ்டை பண்ணது யார், ஞானி சங்கராச்சாரியர் திருமலை. அதனால் நடமாடுற கோவில்கள் ஞானிகள். பாகவதத்தில் பார்த்தோம் இல்லையா, விதுரனை பற்றி சொல்லும்போது தர்மராஜனும் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி, நாரத பக்தி சூத்திரத்தில் பார்த்தோம் பல இடத்துல. ஸோ அதனால் தீர்த்தங்களே பவித்திரம் தீர்த்தஸ்தலங்கள் ஆகிறது இந்த ஞானிகள் மூலமாக. அதனால் மகாத்மர்களே ஞானிகளே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச, அவங்க இருந்து வாழ்ந்து போன இடமாவது பார்க்கறதுக்கு, அதெல்லாம் தரிசிக்கிறதுக்கு போகணும். கோவில்களில் போய் பார்க்குறது நிறைய பண்ணியிருப்போம் வாழ்க்கையில், பரவாயில்ல. ஆனால் இது கூட எங்கெங்கெங்கெல்லாம் இருக்கே, அந்த மாதிரி இப்போ ரமணாசிரமம், ராமகிருஷ்ணா அவர் வாழ்ந்த இடம், இந்த மாதிரி இடங்கள்னு போகும்போதும் அந்த ஞானிகள் இருந்தாங்க, அந்த ஸ்புரணை நமக்கு மனசில் வரும்போதும் நமக்குள்ள கூட அந்த ஞான விருட்சம் நல்லா வளர்ந்து பலம் கொடுக்கும். அதனால் நடமாடற கோவில்கள், த மொபைல் டெம்பிள்ஸ் ஆர் தி ஞானிஸ் அண்ட் பாகவதாள் பக்தாள், ஞானி பக்தாஸ். அப்போது அவங்க டீச்சிங் பண்ணுவாங்க.
அது வேறு. உனக்கு எங்காவது வாய் திறந்து உபதேசம் கிடைக்கிறதுன்னு அது இன்னும் நல்ல இடம். தர்ஷனம், சாது தர்ஷனம், பாபநாசனம். ஸோ இப்படி இவர் பாவனம் பாவயன் சுதாம் சர்வாம், லோகம் மொத்தத்தினை, இந்த உலகம் மொத்தத்தினை பாவனம் செய்யக்கூடிய. அதனால தான் ஒரு ஞானி பிறந்தார் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் காணாமல் போனால் கூட அந்த இடம், அந்த அந்த தீர்த்தம், அவங்களுடைய பேச்சு, அந்த காற்று அப்படியே பரவினாவே போதுமா. அது யார் மேலேயோ பட்டால் கூட, பாகவதத்தில் பிருது மகாராஜா சொல்ல போகிறார் பகவான்கிட்டே. பகவான் முன்னாடி பிரத்யட்சமாக வச்சுக்கிட்டு ஞானி பக்தாள்னு பற்றி பாராட்டி, எனக்கு அப்படிப்பட்ட சத் சங்கம் கொடுங்கோ, எனக்கு வாழ்க்கையில் நீ ஏதாவது வரம் கொடுக்கணுமான்னு சொன்னால், பகவானே சத் சங்கம் கொடு, சாது மகாத்மாவோட கூட சந்திக்கக்கூடிய அவகாசம் எனக்கு கொடுன்றார். அதோடைய மகிமை அவ்வளவு இருக்கு. ஏன்னா அது மனுஷனுடைய வாழ்க்கையனே மாற்றி விட்டுடும், வழிகாட்டும். அது ஆசிக்கணும். உண்மையான ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அது ஆசிக்கணும். ஸோ நிரந்தரம் இப்படி குரு அவருடைய வழியில் அவர் டீச்சிங் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கார், லோகத்தினை பாவனம் பண்ணுறார். இந்த புஸ்தகத்துடைய கிரந்தத்துடைய பெருமை சொல்லப்படுறது. அதே சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, இத்யாச்சார்யஸ்ய சிஷ்யஸ்ய சம்வாதேனாத்மலக்ஷணம் நிரூபிதம் முமுக்ஷூணாம் சுகபோதோபபத்தயே. இந்த முமுக்ஷுகளுடைய சுலபமாக அவங்களுக்கு புரியறதுக்காக, அவபோதமாகிறதுக்காக சுகபோத உபபத்தையே, நல்ல ரொம்ப வேதாந்தம் சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் என்னென்னமோ கஷ்டப்பட்டு படிக்க முடியலன்னா கூட நல்ல சுலபமாக புரிகிற மாதிரி முமுட்சுவர்களுக்கு அப்படி ஆச்சாரியர் இந்த விதமாக இந்த புஸ்தகத்திலும் இந்த உபதேசத்திலும் இது ஆச்சாரியஸ்ய சிஷ்யஸ்ய, அந்த ஆச்சாரியர் சிஷ்யனுடைய அவருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சம்வாத ஏன ஆத்மலக்ஷணம். என்ன சம்வாதம் நடந்துச்சு, என்ன பேச்சுவார்த்தை? ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, புருஷோத்தமயோ எல்லாத்தையும் கிருஷ்ண அர்ஜுனனுடைய சம்வாதம், குரு சிஷ்யனுடைய சம்வாதம். சம்வாதம்னா த மீனிங்ஃபுல், சரியான பிரயோஜனத்தோட அர்த்தத்தோட பரமார்த்தத்தோட கூடியிருக்கிற எங்கே அங்கே பேச்சு நடக்கிறதோ அதுதான் சம்வாதம். இல்லைன்னா வேற என்ன, வாதம், அப்புறம் விதண்டவாதம், அப்புறம் அதெல்லாம் சண்டைக்கு கொண்டு போகும். வேற்றுமையின் உருவாக்குறது சம்வாதம் இல்லை. கடைசியில் கன்க்ளூஷன் ஃபைனல் ஒன்றா வரணும். இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் ஓகே, ஆன்சர் ஒன்றா தான் இருக்கணும். இட் இஸ் நாட் த ஆர்குமெண்ட் சேக் சம்வாதம். ஸோ ஆத்மலக்ஷண சம்வாதம், தத்துவபோத ஞானபோத சம்வாதம், விவேக சூடாமணி. இது நிரூபித்தம். அப்படிப்பட்ட இந்த ஆத்மலக்ஷணத்தோடு கூடியிருக்கிற இந்த சம்வாதத்தினை அந்த குருன்னு சிஷ்யனுக்கு நடுவில் நடந்தது. இது என்ன நிரூபிக்கிறதுன்னு சொன்னால், எதுக்காக இது சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், இந்த முமுக்ஷூர்களுடைய சுகபோத உபபத்தையே ரொம்ப சுலபமாக
இந்த முமுட்சு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடக்கிற இந்த முமுட்சு சாதகர்களுக்கு சுலபமாக புரியறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது படிக்கும்போதும் இத்தனை ஸ்லோகங்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த உபதேசம் ஏதினது, சங்கரர் ஏதினது தானே சொல்லி கொடுத்தது. காரணம் இது முமுட்சுவர்களுக்கு. அதனால் எந்த முமுட்சு ஒழுங்க இந்த பிரகரண கிரந்தத்தை படிச்சிருக்கானோ அவன் கண்டிப்பாக அந்த பலத்தை அடையுவான். அப்படிப்பட்ட பலத்தை அடையணுமன்னா இன்னொரு வாட்டி அடுத்த 580வது ஸ்லோகத்தில் குவாலிட்டிஸ்னு பற்றி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். 6 குவாலிட்டிஸ்னு இங்கே குவாலிஃபிகேஷன்ஸ்னு இது இருந்திருந்தன்னா இது இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க இந்த ஹிதமிதமுபதேஷ மாதிரியந்தாம் விஹித நிரஸ்த சமஸ்த சித்ததோஷாः பவசுக விரதாः பிரசாந்த சித்தாः ஸ்ருதிரசிகாயதயோ முமுக்ஷவோ யே. இந்த ரொம்ப ஹிதம், பிரியம் வேறு ஹிதம் வேறு. பிரியம் అనేది நம்முடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஹிதம் అనేది எனக்கு பரம பிரயோஜனம் பாரமார்த்திக பலம் கொடுக்குமோ அந்த சுப்ரீம் பெனிஃபிட் அது கொடுக்கறதுக்கு தான் வேதமாதா சாஸ்திரம் முன்னு வருது. ஏதோ தற்காலத்துக்கு கொடுக்குற ஸ்வர்க்க பலமோ பித்ருலோக பலமோ அதுக்காக வேதாந்தம் உபனிஷத்துகள் வரல. வேதமாதா it wants to give a ultimate final and supreme benefit. So idam hitam upadesham, இது யாருக்கு இது ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்சிருக்கும், இல்லை இனிமேல் யார் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லும்போதும் 6 குவாலிஃபிகேஷன்ஸ். பொதுவாக சாதன சதுஷ்டயம்னு சொல்லி 4 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் பிகினிங்கில் கூட சங்கரர் சொல்லியிருக்காரு. நம்ம தத்துவபோதத்தில் பார்த்தோம். பல இடத்துல சாதன சதுஷ்டய சம்பன்னானாம் முமுக்ஷூணாம் அவங்களுக்காக சொல்லி அது விவேக வைராக்கிய ஷமாதி ஷட்க ஷமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதான அண்டு முமுக்ஷுத்வம் ச. ஆனால் இங்கே கொஞ்சம் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. ஆனால் 6 பிரித்து சொல்கிறாரு. முதல் விஹித நிரஸ்த சமஸ்த சித்த தோஷாக. இந்த 2வது வரி பாருங்க. யார் விஹித சாஸ்திரமும் குரு சொன்ன விஷயங்கள் எது செய்யணுமோ விஹித காரியங்கள் செஞ்சுக்கிட்டு விஹித கர்மா. உதாரணத்துக்கு பஞ்ச மகாயஜ்னங்கள் பண்ணணும், விஹித கர்மா. இந்த பஞ்ச மகாயஜ்னங்கள் அப்படிப்பட்ட அந்த சித்தசுத்திக்காக தானே கர்மா. ஸோ விஹித கர்ம எதுக்குன்னா சித்தசுத்திக்காக. அப்புறம் நிஷேதம் பண்ணுற கர்மத்தின்னு நிஷேதம் பண்ணி ஒதுக்கி வைக்கணும், மறுபடியும் சித்தம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. அதனால் விஹித கர்மங்கள்னு செஞ்சு பஞ்சமகாயஜ்னங்கள் கர்மயோகம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட செய்கிறது, ஈஸ்வர பிரசாத புத்தியோட வர சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பிரசாதமாக ஏற்றுக்கிறது. இப்படி விஹித கர்ம. விஹிதம் அவிஹிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே
ஸ்ரீ மகாதேவ செம்போன்னு சொன்ன மாதிரி சில வாட்டி எதுனா தெரியாமல் ஏதாவது செஞ்சானோ என்னமோ எனக்கு ஞாபகம் இல்லை பகவானே, அது எல்லாத்தையும் க்ஷமிச்சிடுன்னு சொல்லி அதனால்தான் தினந்தோறும் ஒரு வாட்டி அந்த ஸ்லோகம் படுத்துக்கும் போது சொல்லிக்கணும். करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितम् अविहितं वा அப்படின்னு தினந்தோறும் அவிஹிதமானது செஞ்சு மறுபடியும் சும்மா சொல்லக்கூடாது. வாரம் முழுச பாப்பங்கள் பண்ணிவிட்டு சண்டே மட்டும் போய் அந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துட்டு ஓகே forgive me for all my sins and சொல்கிறது இல்லை. every moment we have to be aware. ஸோ விஹிதம் செய்ய வேண்டியது செஞ்சு அதனால சமஸ்த நிரஸ்த சமஸ்த சித்த தோஷாக சித்தத்தில் இருக்கிற மலினம் சித்த தோஷங்கள் காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் இல்லை ராகத்வேஷங்கள் இதெல்லாத்தினையும் சித்தத்தில் நீக்கி சுத்தம் பண்ணி கர்மயோகம் எதுக்கு சித்த சுத்தியர்த்தம். ஸோ சமஸ்த சித்த தோஷங்கள் எல்லாமே அப்படின்னா நீக்கிட்டு அப்படி இவனுக்கு இப்போது இன்னொன்று ப்ரிஸ்கிரைப்டு மெத்தட்ஸ் அன்னா இந்த விஹித அன்னா எதெல்லாம் நீக்கணுமని அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். பஞ்சமகாபூதங்கள் கர்மயோகம் மட்டுமில்லை, யோக பரமாக பார்த்தா ஷம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அதெல்லாம் உனக்குள்ள வளருதா இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கவனிக்கணும். அதனால தான் அந்த ஷமாதி ஷட்க சம்பத்தி அதுதான் பொக்கிஷம், அதுதான் தனம், அது கவனிக்கணும். ஸோ அதனால் விஹித நிரஸ்த் இந்த விஹிதன்னா அப்படியும் எடுத்துக்கணும். ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் எது கவனிக்கணும், எது எனக்குள்ளே வரணும். நான் பூஜை பண்ணேன், கோயிலுக்கு போனேன், ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் பண்ணுறேன், நேற்றுக்கு பொங்கல் அன்னோம், இன்றைக்கி மாட்டு பொங்கலன் எல்லாமே பொங்கல். அது தமிழ்நாடுல மட்டும்தான் அது கூப்பிடுறது. இதுக்கு பேர் ஆக்சுவலி சங்கராந்தி, சம்யக் கிராந்தி, சரியான மாற்றம். The right direction to the life is called சங்கராந்தி. அதனால அந்த சூரியன் வழிபட்டு சூரியனு ஞான ஸ்வரூபடு வெளிச்சம் சக்தி டைனமிசம் இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கிற அந்த சூரியனை வணங்கி வழிபடு அவர் அந்த தியோ யோ ந பிரச்சோதயாத்தன்னு சொல்லி அவரையும் ஆராதிக்கிறது. அப்போது பொங்கல் அண்ணா பொங்கி பொங்கி வெள்ளமாக நமக்குள்ளே இருக்கிற ஸ்வரூப ஆனந்தத்தினே பருக தெரியணும். அது ஞானத்துக்கு தான். எல்லா பண்டிகையும் ஞானத்தினே நமக்குள்ளே எப்படியாவது இந்த மூலமாக அது மூலமாக நமக்குள்ள அந்த பீஜங்கள் போடுறதுக்கு தான். அதனால் புரிஞ்சுக்கிட்டே செஞ்சால் பொங்கல் சங்கராந்தி நல்லா இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் சர்வ ஜீவராசிகளே பகவத் ஸ்வரூபமாக பாரு. நமக்கு முக்கியமாக இந்த பால் வெண்ணெய் தயிர் கொடுக்குற விவசாயத்துக்கு உபயோகப்படுற எல்லா ஜீவராசிகளும் இது மாட்டு பொங்கல்னு சொல்லி கவுஸ் மட்டுமன் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் கூட மதித்து தெய்வஸ்வரூபமாக பாகவதத்தில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கோவர்தன பர்வத்தந்தான் நமக்கு எல்லாம் கொடுக்கறது, பசுமாடுகள் தான் கோக்கள் தான் எல்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நேராக இருக்கிற விஷயங்களெல்லாம் தெய்வத்துவத்தினை பார்க்கறதுக்காக இந்திரனுக்கு பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இது எல்லாத்துக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே இந்திரனுக்கு ஒரு பாட்டம் சொல்லி கொடுக்கறதுக்கு அகங்காரம் நீக்கிறதுக்கும் ப்ளஸ் மக்களுக்குள்ள விஸ்வரூபம் மொத்த
மொத்தத்தினையும் பகவத் தரிசனமாக பார்க்கறதுக்காக கிருஷ்ணர் வந்து அந்த விஷயத்தை நடத்திட்டார் அவதாரத்தில். ஸோ முதல் விஹித்த நிரஸ்த சமஸ்த சித்த தோஷாக, எல்லா சித்த தோஷங்களும் சமஸ்தத்தை நீக்கப்பட்டவங்க. ரெண்டாவது பவ சுக விரதாக. பவ லோகத்தில் சம்சாரத்தில் பொதுவாக கிடைக்கிற இந்த சுகபோகங்கள், இந்திரிய சுகங்கள், இது எல்லாத்திலும் பூர்ண பலம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரமிச்சுக்கிட்டு விரக்தி வந்து வைராக்கியம் வந்தவங்களுக்கு தான் இந்த ஆந்தரங்கிக ஆத்தியாத்மிக வாழ்க்கை. அதனால் நான் வெளியில் விடமாட்டேன், ஆனால் உள்ளே பிடிச்சிக்கணும் முடியாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடவுளை பிடிச்சிக்கோ உலகத்தில் ஒரு கையில் வேலை பண்ணிக்கோன்னா நம்ம ரெண்டு கை உலகத்திலே வச்சுக்கிறாங்க சில பேர். ஆனால் பக்தன், உண்மையான சாதகன் வந்து ரெண்டு கை பகவானுக்கு கொடுத்துருவான். அப்படின்னு அர்த்தம், அவனுக்கு பாஹ்யமான இப்போ இந்த லோகத்தில் சாதிக்க வேண்டியது, அடைய வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது, காட்ட வேண்டியது, ப்ரூவ் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. அவன் ஸ்வரூப நிலையிலிருந்து அந்தரங்கம் சாதனை பண்ணிட்டு, ஆனால் எல்லோரும் கூட அன்பை அவன் எங்கே இருக்கானோ என்ன செய்யணுமோ அந்த நிலையில் அந்த இடத்துல அவன் அந்தந்த டியூட்டி பண்ணுவான். ஆனால் பாவம் மனசு ஏகாகிரத்தில் அங்கே இருக்கும். ஸோ பவசுக விரதாக, மாறிக்கொண்டே இருக்கிற பவான்னா பிகமிங், மாறிக்கொண்டே இருக்கிற இந்த அடைஞ்சு போயிட்டே இருக்கிற இந்த லோக சுகங்களுக்காக அது எல்லாத்து மேலே வந்து விரக்தனாயிருக்கணும். மூணாவது வந்து பிரசாந்த சித்தாக. மலினம் தோஷங்கள் நீக்கி போயிடுச்சுன்னாவே பிரசாந்தத்தை வரும். ஆனால் மறுபடியும் ஸ்பெஷலாக சொல்கிறாரு, எனக்கு ராகமும் எனக்கு யாருமே துவேஷம் இல்லை சுவாமி, ஆனால் ராகம் இருக்கும். துவேஷம் எவ்வளோ டேஞ்சரோ ராகம் கூட அவ்வளோ டேஞ்சர் தான். அதனால் ராகத்வேஷ வியுக்தானாம் யதீனாம் யத சேதசாம். ஸோ பிரசாந்த சித்தாக, மைண்டு வந்து எப்பவுமே பிரசாந்தமாக நிம்மதியாக இருக்கிறோம். எதனால் பிரசாந்த மனசுன்னா அவங்களோட மனசில் வாசனைகள் வந்து நல்ல க்ஷீணிச்சு போயிடுது. வாசனைகள் க்ஷீணமாகும் போதும் மனசு பிரசாந்தத்தை வரும். வாசனாட்சயம் எப்படி ஏற்படும்? இந்த மாதிரி சத் சங்கம், சிரவணம், இந்த மகாத்மாவோட சாங்கத்தில் இருந்துகிட்டே இருந்தால் காலக்கிரமமாக கொஞ்சம் 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 ஏற்படும். இது எல்லாமே இத்தனை ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் லோகத்தில் அப்போ சுகம் எது ஆசிக்கக்கூடாதா அப்படின்னு இன்றைக்கே நீ எல்லாம் டக்குன்னு பண்ண முடியாது, எல்லாருனால பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு படிப்படியாக தான் வர வேண்டியிருக்கு. அதனால் விட்டு கொடுக்காம யத்தனத்தோடு நடந்து வந்துட்டே இரு. அப்போது ஆனால் சத் சங்கத்தினையும் ஸ்ரவணத்தினையும் விடாது. அப்படி பண்ணணும்னு சொல்லி பிரசாந்த சித்தம் அப்போ ஏற்படும். அடுத்த பாயிண்ட் நாலாவது வந்து ஸ்ருதி ரசிக்காக. பாருங்க, நம்ம சொன்னது இப்போ உடனே ஸ்ருதி நீ கேட்கறதுக்குன்னா சிரவணம் பண்ணுறதுக்கு ஆசக்தி இருந்திருக்கணும், சிரவணத்தில் ருச்சி இருக்கணும். ஸ்ருதி ஸ்ருதி என்ன சாஸ்திரம், சாஸ்திரம் என்ன சொல்லும், சிரவணம். வேறு ஏதோ கேட்கக்கூடாது. ஒரு புராணம் மட்டும் நான் கதை மட்டும் கேட்பேன்னா பத்தாது, கதை சொன்னால் கருத்தும் கேட்கணும். நீ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்கணும். அது கேட்டு இது எனக்கு எப்படி வாழ்க்கையில் ஹிதம் பண்ணும் అని நீ முடிவு பண்ணால் நீ வந்து ஸ்ருதி ரசிக்காக. முதல்ல இப்படி சத்தங்கத்தினே விரும்பாதவங்களுக்கு எப்படி தான் கதி கிடைக்கும்? ஒரு கீதை கேட்கல, குருவோட எந்த வாக்கியங்கள் கேட்கல, ஒரு மகாத்மா கிட்ட போல, எதுவுமே சாஸ்திரத்துடைய விஷயத்தினே ஒடுங்க ஏதோ ஜஸ்ட் சும்மா அப்படி
நான் டிவியில் கேட்டேன், அப்படி கேட்டேன், யாரோ அங்கே அப்படி போகும்போது ஆந்தி வேல ஒரு வாட்டி அப்படியெல்லாம் கேட்டால் வராது. அதனால தான் ஸ்ருதி ரசிகாகன்னா பாகவதத்தில் அங்கே சூதர் சொன்ன மாதிரி நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் பிபத பாகவதம். யார்? ரசிகாக புவியிலோ பூமி மேலே இருக்கிற பாவுக்கர்களே, பகவத் சிந்தனை இருக்கிறவங்களே, பகவத் சிந்தனை இப்படி பாகவதத்தினை ரசித்து கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்களே சாஸ்திரத்தின்னு பாருங்கள். ஸ்ருதி ரசிகாக. அப்புறம் யதய பிரயத்தனத்திலோ பிரயத்தனம் எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட் பண்ணாதவங்களுக்கு கிடைக்காது, கஷ்டம். சரியா? செல்ஃப் எஃபர்ட் பகவானே சொன்னார், உத்தரேதாத்மனாத்மானம். நீ பிரயத்தனம் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? நீ முன்னாடி இன்ஜின் நீ இழுத்துக்கிட்டே போ, நான் பின்னாடியிலேருந்து கொஞ்சம் பேக் இன்ஜினாக இருந்து புஷ் பண்ணுவேன். அதனால் யதயா என்ன நான் உத்தரிச்சுக்கணும், என்ன நான் கரையேற்றுக்கணும், என்ன நான் தெரிஞ்சுக்கணும் யாரனே அப்படின்னு ஒரு ஆசை இருந்து, அதனால் குருவு பாட்டு டீச் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் உனக்கு தான் கிடைச்சதா இல்லையா, கரையேறிட்டியா இல்லையா, முடிஞ்சதா கதை, ஞானம் வந்ததா. யதயா. அப்புறம் முமுக்ஷுவா. இப்போது பின்னாடியிலேருந்து அசெண்டிங் ஆர்டரில் பார்க்குறோம் பாருங்கோ. மோட்சம் அடையணும்னு இச்சை இருக்கா அவனுக்கும்? அதுக்கு பிரயத்தனம் பண்ணுவியா? ஒழுங்கா சத்சங்கம் எல்லாம் கேட்பியா? சிரவணம் பண்ணுவியா? இங்கே வந்து அப்புறம் சிரவணத்துக்கு வந்து மனசில் அநேகமான ஆவகேஷன்ஸு, ஆங்ஸைட்டிஸு, எக்ஸைட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு வருவியா? பிரசாந்த மனசோடு இருப்பியா? அப்புறம் ஸ்ருதி ருச்சி இருக்கா இது எல்லாத்தையும் கேட்குறதுக்கு? இங்கே வந்து வேறு எது சினிமா ஸ்டோரி, பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டோம். இப்போ பார்த்தா சாஸ்திரம்னே சொல்கிறோம். இருக்கா? அப்போது மனசு பிரசாந்தமாக இருக்கா? அட்லீஸ்ட்டு கேட்குறதுக்கு வரும்போதாவது வீட்டு விஷயங்கள், லோக விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே வெளியில் வச்சுட்டு வரணும். அப்புறம் லோகத்தில் இங்கே வரும்போது வேறு ஏதாவது இப்படிப்பட்ட ஆலோசனை இருக்கா? இங்கே வந்து புண்ணியம் வருவேன்னு சொன்னாங்க, இங்கே வந்தால் எனக்கு ஆரோக்கியம் சரியாகும்னு சொன்னாங்க. பாகவதம் கேட்டால், நாராயணம் படிச்சுட்டா அந்த நாராயண பட்டாத்திரிக்கு ஆன மாதிரி எனக்கு வியாதி போயிடுமான். அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, மகனுக்கு ஜாபு கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஏதாவது வரும். அப்படிப்பட்ட லோக விஷயங்கள் மேலே ஆசை வச்சுக்கிட்டு இங்கே வரியா? அதெல்லாம் இங்கே நடக்காது. அதுக்கு அந்த ஷாப்பிங் இல்லை அப்படி. ஸோ எதுவுமே மனசில் சுகம் இல்லையே வச்சுக்காது. அப்புறம் காமக்ரோத லோபம் மதங்களனே மாச்சரியங்களனே மனசில் இருக்கிற அழுக்குன்னு கொஞ்சம் தொடச்சிக்கிட்டு வா. அப்பா இதெல்லாம் இருந்தால் நீ சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிதத்துக்காக. ஸோ உனக்கு இதெல்லாம் இருந்திருந்த ஹிதமான இந்த உபதேசத்தினே ஆத்ரியந்தாம், அங்கே வந்து நீ பரமஸ்ரத்தையோட விருப்பத்தோட ஆதரவோட கேட்டு ஆனந்திப்பாயாக. பாருங்க, இது வந்து ஆத்ரியந்தாம். யூ மே relish, you may like it, you may encourage it, you may involve in it, you may receive it, you may get benefit. இது யாருக்கு தெரியும்? அதனால் யூ மே அண்ணா அர்த்தம் மாதிரி நீ தான் உனக்கு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும். அதனால் நம்முடைய அட்டென்ஷனை வந்து நம்முடைய குவாலிட்டி ஆஃப் த மைண்டு, நம்முடைய புத்தி இதெல்லாத்தையும் பற்றி சிந்தை பண்ணணும். த லாஸ்ட் ஸ்லோகா
संसाराध्वनितापभानुकिरणं भो प्रोद्भूतदाहव्यथा खिन्नानां जलकाङ्क्षया मरुभुवि भ्रान्त्या परिभ्राम्यताम् अत्यासन्नसुधाम्भुधिं सुखकरं ब्रह्माद्वयं दर्शयत् येषां शङ्करभारती विजयते निर्वाणसन्धायिनी. ஆஸ் யூஷுவல் சங்கரருடைய அந்த பொயட்ரி, அழகான அந்த கம்போசிஷன், அதோட இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறாரு. இந்த சம்சாரமனே காட்டுக்குள்ள மார்க்கத்தில் ரொம்ப தாபப்பட்டு தாபபானு கிரண புரோத்பூத தாக வியதா பெரிய இங்கே ஏற்பட்ட தாபங்கள், 3 விதமான தாபங்கள், ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிக தாபங்கள். இது எல்லாத்தினால ரொம்ப சூட பேர்ன் பண்ணப்பட்ட அந்த சூடுக்கு தாங்க முடியாமல் புரோத்பூத கிரண, இது பானு தாபமனே சூரியனுடைய கிரணங்களினால அதோடைய சூடுக்கு தாங்க முடியாமல் வெயிலில் கொஞ்சம் நேரம் நடந்தால் ரொம்ப தாகமாகிடும் இல்லையா, வெயில் காலம். ஸோ அப்படிப்பட்ட தாகத்தினால கஷ்டப்பட்டுட்டு தாகமாக இருக்கானி கின்னானாம், ரொம்ப व्यथा கின்னானாம், அந்த சஃபரிங் தாகமனே அந்த பாதைக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவான், ரொம்ப தாகமாக இருக்கான்னா பொதுவாக எங்காவது இங்கே ஜலம் கிடைக்குமா அன்றைக்கி கேட்போம் இல்லை. ரொம்ப நடந்து போகிற பிரயாணிகள் அங்கே ரோடு போகும்போது என்ன அவங்க எங்காவது ஜலம் கிணறு கிடைக்குமா, எங்காவது போர்வெல்லு ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலம் குடிச்சுக்கணும், தாகமாக இருக்க இந்த சம்சாரமனை தாபத்தினால. ஆனால் ஜலத்துக்கு எங்கே தேடுறான்னா பிராந்தினால இல்லைன்னா ஸ்ராந்தியான்னு இன்னொரு ரீடிங் இருக்கு. அப்படின்னா இந்திரிய போகங்களை அனுபவிச்சுட்டு இந்த தாகம் தீர்த்துக்கலாமான்னு அதில் ரொம்ப டயர்டாகி போய் ஓகே இல்லை பிராந்தியா பரிபிராமியதாம். இவன் எங்கே தேடுறான், மறுபூமி காணல் நீர் பக்கம் போய் இது குடிச்சிக்கிட்டு என்னோட தாகம் தீர்த்துக்கலாமன்னு போகிற மாதிரி இருக்கிற இப்படிப்பட்ட லோக ஜனங்களுக்கு அப்படியே பரிபிராமியதாம் சுற்றிட்டே இருக்கிறான். காணல் நீர் ஜலம் கடிக்க போகிறதா, இவனுக்கு எப்படி தான் தாகம் தீர போகிறது. அதே மாதிரி தான் லோகம்னால வர துக்கங்கள், ஜீவிதத்தில் வர துக்கங்கள் எல்லாத்தினையும் ஏதோ இந்திரிய சுகங்கள் மூலமாக இது பண்ணி பொங்கல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி சுற்றி இது எல்லாத்தினால தீர்த்துக்கணும்னு இந்திரியங்கள்னு ஈடுபடாது, அதனால் கடிக்காது, உன்னோட தாகம் தீராது. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அத்தியாசன்ன சுதாம்புதிம், அப்பா இங்கே பக்கத்தில் கிணறு இருக்காமா, பக்கத்தில் சட்டுன்னு பார்த்தா அதி ஆசன்னா ரொம்ப நெருங்கி கிட்டே பக்கத்துலேயே அத்தியாசன்ன சுதாம்புதிம், அப்பா நல்ல ஸ்வீட்டு சிறுவாணி ஜலம் ஜில்லுன்னு இருக்கு. அது பாருங்க, ரொம்ப தாகமாகி வெயில் காலத்தில் அந்த ஜில்லுன்னு தாகத்துக்கு ஜலம் கடித்தா உசுறு வந்துடும். அப்படிப்பட்ட சுககரமான ரொம்ப அதிருச்சியான உடனே தாகத்தினை நீக்கக்கூடிய அந்த பிரம்மாத்வயம், அத்வய வஸ்துவனே ஜலம், அந்த பிரம்மனே ஜலம் தர்ஷயதி காமிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கணரா நிற்கிறது கொடுக்கறது. ஓகே, தர்ஷயதி ஏஷா யார் கொடுத்தாங்க,
என்ன கணரதி, என்ன சுதாம்போதி, என்ன ஜில்லு தண்ணி, எதன்னா யார் கொடுத்தான்னா ஏஷா சங்கர பாரதி. அந்த சங்கரருடைய வாணி, பாரதி என்ன வாக்கு, ஏஷா சங்கர், அந்த பரமாச்சாரியரான பரம கருணையோடு இருக்கிற அந்த சிவஸ்வரூபனான பகவத் சங்கர பாதாளுடைய வாணி வாக்கு பாரதி. எது நிர்வாண சந்தாயினி, உனக்கு நிர்வாணம் நிர்வாணத்தினே உனக்கு கொடுக்கும், உனக்கு கணத்தில் மாலை மாதிரி போடும். நிர்வாண சந்தாயினி, நிர்வாணத்தினே உனக்கு கொடுக்குற, ப்ரெசென்ட் பண்ணுற, மோட்சத்தினே கொடுக்கக்கூடிய. இனிமேல் சம்சார தாபம் தாகம் எதுவுமே இருக்காது. சோகமய பய சோக மோக சர்வம் நாசனமாயிடுது. ஆத்தியந்திக திருப்தி, நிரங்குஷா திருப்தி, ஆனந்தம் எல்லாம் வரும், துக்க நிவர்த்தி. அப்படிப்பட்ட இந்த பகவான் ஸ்ரீ சங்கரருடைய வாக்கான இந்த விவேக சூடாமணி விஜயத்தே, விக்டரி, ஜெயிக்க, முரசு மாதிரி, விஜயத்தே, இட் மே க்ளோரிஃபைடு, அது ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும், ஜெயமாகட்டும், ஜெயமாகட்டும், விக்டரி, விக்டரின்னு சொல்லி அழகாக இந்த விவேக சூடாமணி 581 ஸ்லோகங்கள் அந்த பகவத் சங்கரபாதருடைய கிருபனால். சங்கர குரு ஜெய சங்கர குரு, சங்கர பகவத் பாத சங்கர குரு, அபார மகிமா குருநாதா, கிருபா சாகரா குருநாதா. சங்கர குரு ஜெய சங்கர குரு. அந்த திவ்ய பாதங்கள் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி குரு பரம்பரைக்கு எல்லாருக்கும் ஓம் மங்களம், ஓம்காரமங்களம், ஓம் மங்களம், குரு பாதமங்களம், ஓம் மங்களம், ஓம்காரமங்களம், ஓம் மங்களம், குரு பாதமங்களம், ஓம் மங்களம், குரு பாதமங்களம், குரு பாதமங்களம். सद्गुरुनाथ महाराज की जय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। हरि ओम तत्सत्।